சேலம் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தளபதி விஜய் மாசான பேச்சுகள், ஆளும் அரச அதர விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காரு ஆளும் அரச. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையூரை விட்டு வெளியே வா அப்படிங்கிறவங்களுக்கா ஒன்று சொல்லிக்கிறேன். என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு தான் என்னோட வீடு. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் தான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். எலெக்ஷனுக்கு காசு கொடுக்கிற கட்சிகளை அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய். அதாவது எலெக்ஷன் வந்துட்டா 1000, 2000, 5000 வாரி வழங்குவாங்க. அது எல்லாமே உங்க பணம். அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அவங்க காதலே விசில் அடிச்சு அவங்கள ஓட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு அரசியல அனுபவம் இருக்கா அப்படின்னு சொன்னவங்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. எனக்கு அரசியல்ல உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிற அனுபவம்லாம் கிடையவே கிடையாது. என்னாலையும் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். காமராஜர், எம்ஜிஆர் இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல சிறந்த ஆட்சியை கொடுத்தாங்க. அவங்களாம் என்ன படிச்சிருந்தாங்களா? கிடையாது. என்னாலையும் தமிழ்நாட்டுல சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். விஜய் எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறாரு, மித்த கட்சியை விமர்சிக்கவே மாட்டாரு அப்படிங்கிறவங்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. அவங்களதான் மக்கள் வேணாம்னு சொல்லி ஓரம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல ஆளும் மக்கள் விரோத அரசான உங்களையும் மக்கள் ஓட விடுவாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ட புழுகு ஆகாச புழுகு குளிக்கிட்டு இருக்காரு. எப்பையும் டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறாரு. தமிழ்நாடு அதுக்கு மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. பெண்கள் பாதுகாப்புலையும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரை இறங்கி அடிச்சிருக்காரு விஜய். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நம்ம போட்ட பாம் இப்ப எல்லா கூட்டணி கட்சிகளிலும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தாறுமாறா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிரண்டு போய் கிடக்குறாரு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிலாம் ஒத்தே வராது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்கும் தனி அணி. அதாவது வெல்வோம் கூட்டணியாக, ஆனா அதுல கிடைக்கும் வெல்த், அதாவது வெல்த்துக்கு நாங்க தனி அணி அப்படின்னு ஆளுங்கட்சியை சும்மா துவைச்சி எடுத்திருக்காரு விஜய்.